வணக்கம். நம்ம கொஞ்சம் உங்களோட சேனலில் நடைபேச்சோர் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். அதாவது நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம நன்மைக்கு தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மனசு லேசாயிரும். அதே போல் நடப்பதெல்லாம் நன்மைக்குங்கிறது நம்ம எவ்வளோ தூரம் நடந்து போகிறோமோ அது நம்முடைய உடல் நலத்துக்கு நன்மை பயக்குங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் இந்த ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், இந்த மாதிரி ஹார்ட் பிரச்சனையானது நோய்கள், தூக்கமின்மை இதெல்லாம் 60 வயசு கிராஸ் பண்ணவங்களுக்கு தான் பொதுவாக வரும். ஏன்னா அந்த காலத்தில் உள்ளவங்க பெரும்பாலும் நடந்தே தான் அவங்களுடைய அன்றாட பணிகளை செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இளம் வயதினர் கூட இந்த நோயெல்லாம் தாக்குது. அதாவது ஆஃப்டர் 30 கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. சின்ன குழந்தைக்கு கூட டயபெட்டிஸ் வருது, ஹார்ட் அட்டாக் எந்த வயசில் வருதுன்னே சொல்ல முடியல. அந்த மாதிரி பல காரணங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி அவங்களுடைய உடல் உழைப்பு அதிகமாக இல்லாமல் உட்காந்துட்டே இடத்துல உட்காந்துட்டே வேலை பார்க்குறது, அந்த உடல் பருமன், ஒபிசிட்டி, இந்த மாதிரி பல காரணங்களால் பல நோய்கள் வருது. இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளும் ஏராளம். அதனால இப்போ இன்னொன்று இந்த காலத்தில் சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பக்கத்தில் உள்ள இடங்களுக்கு வச்சிடலனா கூட ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு மோட்டார் சைக்கிள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக இப்போ கடைகள் நிறைய பேக்கரிஸ், அந்த ஸ்வீட் ஸ்டால்ஸ் அது நிறைய தொடங்கி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் காமிக்கிறது, நமக்கு வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி நிறைய வரும்போது அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷன் ஆகி அந்த ஆசை வந்ததுனால அந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிட்றது, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி பீஸா, பர்கர், இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அதிகப்படியான கொழுப்புகள்லாம் உடம்புல சேர்ந்து பல விதமாக அபாயகரமான வியாதிகள்லாம் உண்டாக்குது. அதான் இப்போ உள்ள இளம் தலைமுறையினராக அந்த வேலை பார்க்கும்போது அவங்க ஐடி ஃபீல்டாக இருக்கும், எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு வீக்கெண்டான அந்த வெளியே போய் சாப்பிட்றது அதெல்லாம் அவங்களுக்கு அது ஒரு டைம் பாஸிங்காகவே இருக்குது. அதாவது ஒரு டெம்டேஷன், அதை பசிச்சு சாப்பிட்றது இல்லை, அது ஒரு டெம்டேஷனில் தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஒரு கலர்ஃபுல்லான ஃபுட்டை பார்க்கும்போது இல்லை இந்த இடத்துல தோசை நல்லாயிருக்கும், அந்த இடத்துல பரோட்டா நல்லாயிருக்கும், இங்கே வித்தியாசமாக இது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தேடி தேடி போய் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் தேடி தேடி சாப்பிட்றது அவங்க வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான அங்கமாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய விளைவு அவங்க ஹெல்த்தை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுங்கிறது அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு 30 வயசே அவங்களுக்கு ஒரு நாள் தொப்பை, ஒரு ஓவர் வெயிட் இதெல்லாம் ஆகி அவங்களுக்கே ஒரு சமயம் அவங்க உடலை பார்க்கும்போது ஐயோ நம்ம என்ன இவ்வளோ வெயிட் போட்டோம், நம்ம நினச்ச ட்ரெஸ்ஸை நமக்கு போட முடியல, நம்மளால் ஃபிட்டாக இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களால அவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி வெளியே அதிகமாக சாப்பிட்ற அந்த பழக்கத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதாவது சுத்தமாக அவங்களால அவாய்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு மாதத்தில் 4 தடவை ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா அது 2 தடவையாக குறைங்க. அப்படி நீங்கள் குறைச்சி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய உடலும் ஃபிட்டாக இருக்கும், உங்கள் பர்ஸுக்கும் பிரச்சனை வராது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று இந்த மாதிரி வெளியே சாப்பிட்றது மட்டுமே வழக்கமாக வச்சுருக்கவங்க, உடற்பயிற்சிங்கிறது என்னென்னே வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இல்லாதவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நடைப்பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக இருக்கும். அதனால் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்ஸஸ் வெயிட்டு, ஃபேட் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக குறையும். அது இப்படிலாம் ஒரு நோயை நம்ம கேள்விப்பட்டிருப்போமா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு பல நோய்கள் பெருகிட்டு, அதுக்கேற்றபடி ஹாஸ்பிட்டல்ஸும் பெருகிட்டாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே நம்மளுடைய சேமிப்பெல்லாம் கரையக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. அது பணம் செலவழிது மட்டும் இல்லாமல் உடல் அவஸ்தை, அதனால் வர்றது நமக்கு மென்டல் டிப்ரெஷன் எல்லாமே அதிகமாக இருக்குது. இதுக்கு நம்முடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படி மாற்றிக்கிறோமோ அது மூலமாக தான் நம்ம தீர்வை இதுக்கு பார்க்க முடியும். இதுக்கு ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது நம்முடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் நம்ம பண்ணணும். அது ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாருக்கும் முடியாது. அது ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் வேணும், ஜிம்மில் போய் செய்ய முடியாது அப்படிங்கிறலாம் நம்ம யோசிக்கும் போது நமக்கு ஒரு ஈஸியான ஒர்க் அவுட், ஈஸியான உடற்பயிற்சிங்கிறத பார்க்கும்போது அது வாக்கிங் தான். அதுக்கு ஒரே வழி நம்ம நடக்கிறது தான். நடக்கிறது காலை வேளையில் நடக்கலாம், ஈவினிங்கில் நடக்கலாம். ஒவ்வொரு நேரம் நடக்கும்போதும் அதுக்கான பெனிஃபிட்ஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கும்.
ஆனால் காலை வேளைகள் நடக்கிறது எப்படின்னா அந்த காற்று சுத்தமாக இருக்கும், நம்ம கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையாக இருக்கும், நமக்கு நடக்கிறதுக்கு வந்து ஒரு சாலைகள் நடக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். மாலை வேளைகள் ரொம்ப டிராஃபிக் வண்டி அதெல்லாம் இருக்கும், நமக்கு வந்து புழுதி பொல்யூஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ காலை வேளைகள் வந்து சுத்தமான காற்று இயற்கை காற்றை சுவாசிச்சுட்டு நடக்கிறது வந்து காலை வேளை நடக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸை கொடுக்கும். அதான் காலை வேளைகளில் வந்து குறைஞ்சபட்சம் நிற்காமல் ஒரு 45 நிமிஷமாவது நீங்கள் தொடர்ந்து நடக்கணும். இதுதான் முறையான நடைப்பயிற்சி. இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடலில் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு உங்கள் வியாதிகள்லாம் உங்களை நெருங்கிறதுக்கே பயப்படுங்கிறது அறிவியல் பூர்வமான உண்மை. அது ஒரு 45 மினிட்ஸ் டெய்லி நடக்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான உடல் எடை வந்து குறையும். இதனால் உங்களுக்கு இதய நோய்கள் அப்புறம் வந்து மற்ற பக்கவாத நோய்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தாக்குவதை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். இப்போது தினமும் காலையில் வெளில நடக்கிற சுத்தமான காற்று நம்ம சுவாசிக்க வாய்ப்பு ஏற்படுது. அதனால் உடல் ஆரோக்கியத்தை வந்து அதை மேம்படுத்து, நம்ம மனசுக்கும் ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்கிது. இப்படி தொடர்ந்து ஒரு நடைப்பயிற்சி வந்து நம்மளுடைய தசைகள் எலும்புகள்லாம் வந்து வலுவாக்குது அப்படின்னு இது வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நடக்கிறது மூலமாக நம்முடைய ஆயுளும் அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தொடர்ந்து வேகமாக நடைப்பயிற்சி செய்யும்போது ரத்த ஓட்டத்தை வந்து நமக்கு வந்து அதிகரிக்கும். அதனால் நமக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும். அதனால் நம்ம இந்த சளி காய்ச்சல் இந்த டெங்கு ஃபீவர் இந்த மாதிரி கொரோனா இந்த மாதிரிலாம் நமக்கு அஃபெக்ட் பண்ணுறது வந்து நமக்கு வந்து குறையுது. அப்புறம் வந்து நல்லா நீங்கள் நடக்கும்போது காலையில் நடக்கும்போது இரவுக்கு ஒரு உறக்கத்துக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நடக்கும்போதும் அது தொடர்ந்து நடைப்பயிற்சியாக வந்து நல்ல ஆழ்ந்த உறக்கம் இருக்கும். நம்ம நைட்டு டெய்லி ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்கினாலே நம்ம மனசு வந்து அமைதியாக இருக்கும், உடம்பும் நாளைக்கு மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். அன்னைக்கு வேலைகளை வந்து நம்ம வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்ம செய்கிறதுக்கு வந்து அந்த இரவு தூக்கம் வந்து மிகவும் முக்கியம். இதுக்கு வந்து நடைப்பயிற்சி மிகவும் உதவுகிறது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நடைப்பயிற்சி வந்து அதில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போது நைட் நீங்கள் சாப்பிட்டுட்டு 1/2 hour நடக்கும்போது நைட் சாப்பாடு நல்லா டைஜஸ்ட் ஆகி நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு அதனால செரிமான கோளாறோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அது மாதிரி நம்ம வந்து நல்ல சரியான செரிமானம் அடைஞ்சிட்டாலே நமக்கு வந்து உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இயங்க தோணும். அதுதான் நம்மளுடைய பேசிக். அதான் நம்ம சாப்பிட்ட உணவும் சரியாக செரிமானமாகவும் சரியான முறை கழிவுகள் வெளியேறணும். நமக்கு வந்து அதெல்லாம் நடந்தாலும் நம்ம வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக. அதே மாதிரி நடைப்பயிற்சிங்கிறது இப்போ நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போகிறாங்க, குரூப்பாக போகிறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் போகிறது பிரச்சனை இல்லை, ஒரு கம்பெனி கால். ஆனால் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே நடக்கிறத விட நீங்கள் 2 கைகளையும் வீசி நீங்கள் நடக்கிறது வந்து அதிக பேச்சு கொடுக்காமல் நடக்கிறது வந்து உங்களுக்கு உங்களுடைய எனர்ஜி லெவலை குறையாமல் பார்த்துக்கணும். அப்புறம் இப்போ நடைப்பயிற்சியும் சில பேர் தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னா உட்காந்து அவங்க கூட நின்று கொஞ்சம் கதை பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதில் ஒரு 1/4 மணி நேரம் போயிடும். அதனால் அவர் மாதிரி வந்தாங்கன்னா அவங்க கூட நின்று பேச தவிச்சிருங்க. ஏதாவது தெரிஞ்சவங்க வந்தால் கூட ஒரு ஹலோ சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் நடைப்பயிற்சி வந்து தொடர்ந்து போகணும். அது இடைவிடாத தொடர்ந்த நடைப்பயிற்சி தான் நமக்கு வந்து முழுமையான நன்மைகளை தருங்கிறத நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போது நடைப்பயிற்சி வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சில 10,000 ஸ்டெப்ஸ் 12,000 ஸ்டெப்ஸ் 20,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறாங்க. அப்படி ரொம்ப அளவுக்கு அதிகமாக நடக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் ஒரு மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 45 நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. அட் ஏ டைம் 45 மினிட்ஸ். அப்போ இரவில் நீங்கள் ஒரு 30 நிமிஷம் நடந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் அதிகமாக நடக்கும்போது எதிர்மறை விளைவுகள் ஏற்படுத்தும், உடல் பாதிப்பு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டாக்கும். ஸோ சீரான வேகத்தில் வந்து 45 நிமிஷம் நடந்தாலே அதுவே போதுமானது. உங்களுக்கு நடைப்பயிற்சிக்கு தொடக்கத்துக்கு சிரமமாக தான் இருக்கும். காலெலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், கெண்டைக்காலில் வலிக்கும், கால் குதிங்கால் வலிக்கும், அந்த மாதிரி நிறைய கால் வலிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சிரமமான சூழ்நிலை இருக்கும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடும். அதாவது அந்த கால்களுக்கு பயிற்சியே கொடுக்காம திடீர்னு நம்ம அதுக்கு பயிற்சி கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த வலி வந்து தோணும். நடக்க அந்த கால்கள் வந்து அதுக்கு பழகிடும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே ஒரு நாளைக்கு நீங்கள் நடக்கலைன்னா கூட உங்களுக்கு வந்து அது எதையோ ஒரு நீங்கள் மிஸ் பண்ண மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த நடைப்பயிற்சி வந்து இன்னையிலேருந்தே நீங்கள் நடைப்பயிற்சி தொடங்குங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கேங்கிறத நீங்கள் வெகு விரைவில் உணர்வீங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும்போது நமக்கு அது மகிழ்ச்சி வந்து நமக்கு தன்னாக்கில் அமையும். நம் உடலின் ஆரோக்கியம், நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம், இது வந்து நமக்கு வந்து ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அதனால் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸான நமக்கு ஒரு அத்தியாவசியமான நடைப்பயிற்சியை நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.